அதாவது சண்டை போடணும். அப்படியே சண்டை போடணும். அப்போ சண்டை போடணுன்னா அந்த உணவு பார்த்தீங்கன்னா, அதுவும் உணவு கட்டுப்பாடும் ஒரு சண்டை தான். உங்களுக்கு தீங்கு தருகிற, நோய்களை தருகிற உணவுகளுடன் நீங்கள் சண்டை போட வேண்டும். அது சாப்பிடக்கூடாது. அதுக்கு நீங்கள் அடிமையிடக்கூடாது. அதுக்கிடம் வீழ்ந்து போய்விடக்கூடாது. அதுக்கிட்ட தோத்துறக்கூடாது. இந்த பிரியாணி, தோசை, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா இதெல்லாம் உங்களை வீழ்த்தக்கூடியது, உங்களுக்கு நோயை தரக்கூடியது, உங்களை அழிக்கக்கூடியது. அப்போ உங்களுடைய எதிரி தானே. அப்போ அது கூட நீங்கள் சண்டை தானே போடணும். நோய்களை தருகிற இந்த உணவுகள் உங்களுடைய எதிரி தானே, உங்களை வீழ்த்த தானே அது பார்க்குது. உங்களை வளர்க்க உங்கள் பாதுகாக்கல அது. பரோட்டாவை சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, வெள்ளைச்சேனி சாப்பிட்றீங்க. அப்போ அது உங்களுடைய எதிரி, உங்களை அழிக்கத்தான் அது செய்கிறது, நோய்களை தந்து. அப்போ அது உங்களுடைய எதிரி தானே. எதிரி கூட நீங்கள் உறவாடலாமா? எதிரியை பார்த்து சூப்பர் சூப்பர்னு கொஞ்சலாமா? எதிரியை போய் கொஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ எதிரி கூட சண்டை போடணும். நான் உன்னை சாப்பிட மாட்டேன், அது நம்மளுக்கு ஆசை காட்டும், நம்மளை பலவீனப்படுத்தும், நம்மளை தோற்கடிக்க பார்க்கும், வீழ்த்த பார்க்கும். நான் சாப்பிட மாட்டேன், நான் பரோட்டா சாப்பிட மாட்டேன், நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன், தோசை சாப்பிட மாட்டேன், சோறு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடணும். நான் காய்கறிகளை தான் சாப்பிடுவேன். அப்போது காய்கறிகளை சாப்பிட்ணும் அப்படின்னா உனக்கு சண்டை போடுகிற அந்த குணம் தேவை. நீ சோறு சாப்பிட்டா சமாதானமாகிடுவேன், எதிரிகிட்ட தோற்று போயிடுவேன். எதிரி அதெல்லாம். சோறுலாம் எதிரி, பரோட்டாலாம் எதிரி, வெள்ளைச்சீனியெல்லாம் எதிரி, உன்னை அழிக்கக்கூடிய எதிரி. உன்னை அழிக்கிறவங்க எதிரி தானே உனக்கு. உணவுலையும் எப்போ எதிரின்னா அது மனுஷங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது உணவும் எதிரி தான், உன்னை அழிக்கக்கூடியது. உணவு தான் மோசமான எதிரி. அதனால் அது கூட சண்டை போடணும். அந்த போர்க்குணம், உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு போர்க்குணம். இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் நான் இப்படி பேச முடியும். நானே சோறு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மலிங்கிறேன், எனக்கு பேசவே தோணாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தோத்துட்டேன்னு அர்த்தம். என்ன நான் சண்டை போடல, அதுக்கிட்ட தோத்துட்டேன்னு அர்த்தம். சமாதானம் ஆகிட்டேன் அப்படின்னு வணங்கிட்டேன், மடிஞ்சிட்டேன், முட்டி போட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் அப்போ எப்போ நான் உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்கிறேனோ அப்போ தான் எனக்கு இந்த கோபமே வரும். ஒரு கோபம், ஒரு போர்க்குணம். அப்போ நான் சண்டை போடுறேன்னு அர்த்தம், சண்டை போடுகிறேன் என்று அர்த்தம் அந்த உணவோடு. அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது வெறுமனே உணவு கட்டுப்பாடு இல்லை, அது ஒரு சண்டை, போர்க்குணம். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு போர்க்குணம் கோபத்தை கொண்டு வரும். அது கோபத்தை தெளிவுபடுத்தும். நீங்கள் சோறுலாம் சாப்பிட்டீங்கன்னா மழுங்கிடுவீங்க. அது உங்களுக்கு கோபமே வராது. ஒரு கோபம் என்பது எப்படின்னா, ஒரு நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கோபம் வரும்ல, அது அது வேறு. அப்போ அதுவே திருடங்களுக்கும் ஒரு கோபம் வரும். நீங்கள் சோறெல்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கு வருகிற ஒரு கோபத்தை போல தான். அதுவே ஒரு நேர்மையாக இருப்பவர்களுக்கு ஒரு கோபம் வரும்ல, இது உணவில் நேர்மையாக இருக்குது. உங்கள் உடம்புக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க, உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுங்கள். அப்போ நேர்மையாக இருப்பவர்களுக்கு ஏற்படுகிற அந்த கோபம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு ஏற்படும்.